ஹாய் விஜய் ஃபேன்ஸ். என்ன தலையை சுற்றுதா? இந்த 2-3 நாளாக தான் இந்த விஜய் ரசிகர்கள் அரசியல் என்ன, எத்தனை சீட்டு வேணும் ஜெயிக்கிறதுக்கு, எத்தனை சீட்டு இருந்தால் மெஜாரிட்டி கிடைக்கும், மொத்தமாக எத்தனை சீட்டு, அங்கே இருக்க எம்எல்ஏ ஒரு சில பேர், இதெல்லாம் இந்த 2-3 நாளாக தான் இந்த விஜய் ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வச்சிங்களேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிஎம் டாக்டர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஜனநாயகன் படம் எப்போ வரும், அதோட ட்ரெய்லர் எப்போ வரும், அதை எப்போ நம்ம தேட்டரில் பார்க்கலாம், சிஎம் ஆக்கி விட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களோட எண்ணமாக இருந்திருக்கும். ஸோ இந்த 2-3 நாளாக தலையை சுற்ற விட்டு அரசியல்னால் என்ன அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இன்றைக்கி நியூஸை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துக்கிட்டு இவங்க சிபிஎம்மில் எத்தனை பேர் இருக்காங்களா, விடுதலை சிறுத்தைகள் எத்தனை பேர் இருக்காங்களா, காங்கிரஸில் எத்தனை பேர் இருக்காங்களா, எத்தனை சீட்டு வேணுமா, எத்தனை பேர் ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் ஓட்டு போட்டு இது பண்ணி வச்சிட்டோம், மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு இந்த 2-3 நாள். ரொம்ப நல்ல விஷயம். இதை அப்படியே தொடர வேண்டும் விஜய் அவர்கள். இது கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. செய்தியாளர் கேள்விக்கு என்ன கேள்வினா, விஜய் மௌனமாகவே இருக்காமே, பேசாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, விஜய் இனிமேல் அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னமும் பேசாமல் இருக்கிறாரு. ஸோ அது எல்லோரும் மௌனம்தான் பெரிய புரட்சினெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல பேச்சை வச்சே ஒன்றும் இல்லாத கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்க வச்சவர் கலைஞர், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் விஜய் ப்ளீஸ் பேசுனா மட்டும்தான் உரிமையை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. விஜய் ஃபேன்ஸ் அரசியல் கற்றுக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கங்க, படிங்க, நிறையா வீடியோக்கள் பாருங்கள், அரசியல் சம்மந்தமாக படிங்க, படிக்க வைக்கப்படும் உங்களுக்கு. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.